சகல தேசத்திலும் மகிமை விளங்கும் ஒரு ஆலயத்தை சாலமோன் கட்டினான் அப்படின்றது. அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு மரம் தான் இந்த தேவதாரு விருட்சம். ஒருவேளை எந்த யூஸுமே இல்லாமல் இருக்கேன், எந்த பிரயோஜனமே இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு மகிமையுள்ள ஒரு எதிர்காலத்தை தேவன் உங்க வாழ்க்கையில் வச்சிருக்கிறாரு. அதைத்தான் அந்த மாசத்துல நமக்கு வாக்கு பண்ணுகிறார். மூன்றாவதாக ஏசாயா 41:19 வாசிங்க அப்படின்னு சொன்னா, இதுல சில மரங்கள், கேதுரு மரம், புன்னை மரம், தேவதாரு, இப்படிப்பட்ட மரங்களை கர்த்தர் அதை உண்டு பண்ணி இருக்கிறார். அதை அவருடைய கரமே அதை படைத்தது என்றும் ஜனங்கள் கண்டு சிந்தித்து உணர்ந்து அறிந்து கொள்ளுவார்கள் அப்படின்னு இருக்குது. பாருங்க, இந்த இப்படிப்பட்ட மரங்கள் எங்க உண்டாக்கப்படுதுன்னா வனாந்தரத்திலே அப்படின்னு இருக்குது. இன்னொரு இடத்துல அவாந்தர வெளியிலே. அப்ப பாருங்க, வனாந்திரம் அப்படின்னா டெசர்ட், அவாந்திர வெளி அப்படின்றது த வெஸ்ட் லேண்ட். நம்ம ஊர்ல தரிசு நிலங்கள் சொல்லுவோம் இல்லையா, அப்படி பிரயோஜனம் இல்லாத இடங்கள்ல, அங்கிருந்து நன்மை வராத ஒரு இடங்கள்ல தேவன் என்ன பண்றாருன்னா அந்த தேவதாரை முளைக்க பண்ணுகிறார். அதனாலதான் இந்த மாதம் தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, முச்செடிக்கு பதிலாக, முச்செடியும் காஞ்சொரிகளும் எங்க இருக்கும் அப்படின்னா பிரயோஜனமற்ற நிலத்துல இருக்கும். அப்படிப்பட்ட அதை கொண்டு போய் ஒரு வேஸ்ட் லேண்ட்ல போட்டு அதை தீ வச்சு எரிச்சிருவாங்க. அப்படி இருக்க வேண்டிய ஒரு இடத்துல, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்படிப்பட்ட ஒரு தேவதாரு விருட்சத்தை நான் என்ன பண்ணுவேன், எலும்ப பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. இதை ஜனங்கள் கண்டு உணர்ந்து, உங்க வாழ்க்கையை இது வரைக்கும் பார்த்து கண்டு எந்த மாற்றமுமே இல்லையே அப்படின்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்கும்படி, காணும்படி தேவன் உதவி செய்வார். ரைட், ஓகே. இந்த மரத்துக்கு ஒரு அர்த்தம், இன்னொரு மீனிங் என்ன சொல்லுது அப்படின்னா ரெசிலியன்ஸ் அப்படின்றாங்க. ரெசிலியன்ஸ் அப்படின்னா டு ரெக்கவர் குயிக்லி ஃப்ரம் டிஃபிகல்டிஸ் ஆர் த கெப்பாசிட்டி டு வித்ஸ்டாண்ட். அதாவது நீங்க போயிட்டு இருக்கிற அந்த டிஃபிகல்ட்டான சூழ்நிலையிலிருந்து ஒரு குயிக் ரெக்கவரியை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். தேவதாரு விருட்சம் அப்படின்னாலே இதற்கு பதிலாய், இந்த டிப்ரெஷனுக்கு பதிலா, இந்த டிஃபிகல்டிஸ்க்கு பதிலா, இந்த போராட்டத்துக்கு பதிலா ஒரு குயிக் ரெக்கவரியை கொடுத்து ஆண்டவர் உங்களை ஒரு ரெஃப்யூஜ் அண்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு இருக்குது. அவரே உங்களுக்கு அரணா இருந்து ஒரு செட்டில்மெண்ட்ல உங்களை செட்டில் பண்ணி உங்களை மீட்டெடுத்து அவர் கொண்டு போவார். அதைத்தான் இந்த தேவதாரு விருட்சம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது.